ஹலோ எக்ஸ்பர்ட் யூசர்ஸ். நம்ம இந்த சீரீஸில் கரண்ட் எக்ஸ்ட்ரூஷன் எப்படி பண்ணுறோம் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங் ike-scan. இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரூட் யூஸராக இருக்கணும். இந்த டூல் நம்ம எதில் யூஸ் பண்ணலான்னா, இப்போ சைட் அவங்க ஒரு ஐகே யூஸ் பண்ணணும். ஐகேனா ஐபி செக்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் ஐகே யூஸ் பண்ணணும். ஐகே ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா இன்டர்நெட் கீ எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு தான் நம்ம ஐகேன்னு சொல்லுவோம். அந்த டூல் நேம் கூட ike-scan, இன்டர்நெட் கீ எக்ஸ்சேஞ்ச் ஸ்கேன். அதுக்கு மொத்தம் தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். மித்தபடி நம்ம வேறு எந்த சைட்லேயும் ரன் பண்ணாலும் அதுக்கு நமக்கு அது ஒரு யூஸே இல்லைன்னு சொல்லலாம். யூஸே இருக்காது. அந்த விபிஎன் அந்த யூஸ் பண்ணுறதுனால அந்த லேயர் 3யில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ விபிஎன் யூஸ் பண்ணால் அந்த லேயர் 3 அந்த இதில் தான் நடக்கும் அது. ஸோ நம்ம அந்த வெப்சைட்டில் எந்தெந்த ஃபார்மேட் ரன் ஆகிட்டுருக்கு அதெல்லாம் நம்ம கேதர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஐகேஇ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஹக்லின்னு சொல்லுவாங்க. HAGLE. நம்ம இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஹச்னா ஹேஷ், ஏனா அத்தன்டிகேஷன், ஜீனா குரூப், எல்லாம் லைஃப் டைம், ஈனா நமக்கு என்ன வரும்னா என்கிரிப்ஷன் வரும். என்கிரிப்ட் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹச்னா ஹேஷ், ஏனா அத்தன்டிகேஷன், ஜீனா குரூப், எல் லைஃப் டைம், ஈனா என்கிரிப்ட். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரோட்டோகால் அடுத்த அல்காரிதம் தான் நம்ம ஐகேன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த டூல் சூடோ நோட்டிஸராக இருக்கணும். அடுத்து ஐகேஇ ஸ்கேன். இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் இப்போ நம்ம வேறு வெப்சைட் எடுத்துக்கோம். இப்போ bing.comனு கொடுப்போம். நமக்கு இந்த மாதிரி எதுவும் காட்டாது. இந்த மாதிரி எந்த யூஸும் இருக்காது. அதனால் இப்போ நான் ஒரு வெப்சைட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஐபி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். நமக்கு இதில் பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் கிடச்சிருக்கும். நம்ம இப்போ ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட் வருவோம். ஹேஷ் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு ஹேஷ். அடுத்து நம்ம அத்தன்டிகேஷன், இங்கே ஆத்துன்னு இருக்கா, அதுதான் அத்தன்டிகேஷன். குரூப்பும் நமக்கு கிடச்சிருச்சு. HAG குரூப்பும் நமக்கு கிடச்சிருச்சு. உங்களுக்கு நான் இன்னும் பெருசாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹேஷ் கிடச்சிருக்கும். அடுத்து இங்கே அத்தன்டிகேஷன், அடுத்து இங்கே குரூப், அடுத்து லைஃப் டைம் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து என்கிரிப்ஷன், என்ன என்கிரிப்ஷன் நமக்கு கிடச்சிருக்கும். இந்த மாதிரி என்கிரிப்ஷன். அடுத்து இந்த மாதிரி ஹேஷ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறாங்க நமக்கு அவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் அந்த விபிஎன் அந்த மாதிரி ஐகேஇ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இது அவ்வளோவா யூஸ்லாம் இல்லை நமக்கு. நீங்கள் வேணால் ஹெல்ப் கமாண்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே இது ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்பவே நீளமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்கள் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஐகேஇ அந்த சைட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபார்மேட் நம்ம கண்டுபிடிக்கிறத யூஸ் பண்ணுறோம். அந்த ஹேஷ், அடுத்து அத்தன்டிகேஷன், குரூப், லைஃப் டைம், எத்தனை லைஃப் டைம் இருக்குது அந்த சைட்டுக்கு, அடுத்து என்கிரிப்ஷன், இது 5 கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிளாக இந்த டூல் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஐகேஇ சைட் ரன் பண்ணுறதுல. அதில் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். மித்த சைட்டில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த யூஸும் இருக்காது. அவ்வளோதான் இந்த டூல்.